நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு இதெல்லாம், பொட்ட பிள்ளை யாரு, ஏன் பறக்க ஆசைப்படுற, படிச்சியா, கல்யாணம் முடிச்சியா, 2 பெத்தையா, உன் வேலையை பார்த்துட்டு இருக்கியா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சரியா? இப்படி சொல்றது யாருன்னா ஆண்கள் கிடையாது, பெரும்பாலும் பெண்கள் தான், பெண் இனம் தான். பெண்ணுக்கு எதிரி யாருன்னா பெண்கள் தான். சரியா? அம்மாவோ அக்காவோ யாரோ சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரிக்கு. இந்த மாதிரி யாராவது சொல்ல வருத்தமே படாதீங்க. நீங்க உங்க பாட்டுக்கு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி அடைஞ்சு சாதனை கொடுங்க. உங்களுடைய சாதனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆலமரம் விழுது விட்டு பெருசாகிற மாதிரி பறந்து விரிந்த அளவு உங்களோட சாதனை இருக்கணும். அந்த ஆலமரத்தினுடைய நிழல்ல இளைப்பாறதுக்கு இந்த பொட்டப்பிள்ளைன்னு சொன்னவங்க இளைப்பாறதுக்கு வரக்கூடிய அளவுல உங்களுடைய சாதனையை கொடுங்க. பொட்டப்பிள்ளைன்னு சொல்றத நீங்களும் அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ அது நல்லா இருக்காது. அதே போல யாராவது உங்களை சொன்னாலும் வருத்தப்படாதீங்க, அதுக்கு பதிலடி சாதனையா கொடுங்க. ஆணோ பெண்ணோ ஒருத்தருடைய வெற்றி லட்சியம் சாதனை எதுனாலும் சரி, அதுக்கு அதை தீர்மானிக்கிறது அவங்களுடைய ஆற்றல், ஊக்கம், எனர்ஜி தானே தவிர பாலினம் கிடையாது. அதை மட்டும் எல்லாரும் மைண்ட்ல வச்சுட்டு ஸோ எல்லாரையும் மதித்து வாழ்வோம். தேங்க்யூ.